பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போதும், ஒரு ஜெபம் பண்ணி நாம் செய்திக்காக கடந்து போவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்லதவனே, சூழ்நிலை ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பனை, இப்படி இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மட்டுமாய் நாங்கள் தேவ சமூகத்திலே பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரமையா வேதத்தை வாசிக்கவும், ஆண்டவர் உமக்கென்று காணிக்க பலி செலுத்தவும் கிருபை செய்த தேவன். ஆண்டவரே துதி பலியை ஸ்தோத்திர பலியை காணிக்க பலியை அங்கீகரித்தவர். இப்பொழுதும் ஆண்டவரே தேவ செய்தி பகுதியை நீர் அங்கீகரித்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து முடிய வார்த்தை, பரலோகத்திலிருந்து முடிய வார்த்தை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாய், உணர்த்த முடியாய், போதிக்க முடியாய், நல்வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் எங்களை நடத்தும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியங்களை நாம் பார்க்கணும். ஸ்தோத்திர வேதத்தை அறிந்து கொள்கிற பகுதி உண்டு. குறிப்பாக கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னா எப்போது கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும், அல்லது எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் என்கிற காரியத்தை நாம் பார்ப்பது நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு, நம்மை அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை உலகம் முழுவதும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதர் ஒரு காலத்தில் ஆபிரகாமின் சந்ததியை மட்டும்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். சோத்திரம். அது யாருக்கு அடையாளம் என்று சொன்னால், எதற்கு அடையாளம் என்று சொன்னால், உலகம் முழுவதும் சோத்திரம் பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிற்பாடு சோத்திரம் உலகம் முழுவதுமாக தேவனால் ஆண்டவரை விசுவாசித்து தேவனை நம்பி சோதரம் அந்த சத்தியத்தை நம்பி சத்திய தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோதர் அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தபடினாலே. ஸோ ஒரு காலத்தில் யாருக்கு தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் இருந்தது என்று சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, 2000 வருஷமாக அப்படி அல்ல. சோத்திரம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இன்னைக்கு நம்ம இஸ்ரவேலர்கள், அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அவர்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சோத்திரம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, தொடர்ந்து வாசிக்கலாம். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஆகவே இந்த வசனத்தை பாருங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்போ கர்த்தர் சோத்திரம் ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிற, அவருக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு சோத்திர அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். நமக்கு இப்படி சொல்லப்போனால் நமக்கு நம்மை சேர்த்து கொண்டு நமக்கு தேவனாய் இருக்கிறார். சோத்திரர். அதே போல் சொல்லப்பட்ட உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிறவர். சோத்திரர். இன்றைக்கி உங்களோட பிசாசு சில சுமைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலேயும், விசுவாசி ஊழியர்கள் மேலேயும், குடும்பத்து மேலேயும், பிள்ளைகள் மேலேயும் சில சுமைகளை, சில கண்ணிகளை போடுகிறார். நல்லா கவனிக்கணும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 120ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. என் நெருக்கத்தில், ஏற்கனவே நம்ம இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவமே அதுதான் இல்லையா? அப்போ நெருக்கமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நல்லா கவனிங்க. ஊழியர்களுக்காக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், எந்த நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதாவது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இதை தான் நம்ம செய்யணும். சோர்ந்து போயிடக்கூடாது. சரி இப்படி ஓட்டு சில பாருங்கள். அப்படி ஜபிக்கும் போது என்ன செய்யணும்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். கண்ணி தெரிக்கும், சாத்தானுடைய கண்ணி தெரிக்கும்.
சோத்திரம் நாம் தான் தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா. பிசாசு எந்த விதத்தில் யாரை கண்ணியில் சிக்க வைக்கலாம். இன்னொரு வசனம் எனக்கு பிடிக்கும். அவர் தீங்கு நாளிலே என்னை கூடார மறைவிலே மறைத்து தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து மறைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனால் சில சோதனைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. ஆமாம் சில போராட்டம் வந்துடுச்சு. ஒரு சில காரியங்கள் வரும்போது நம்ம தொய்ந்து போயிடக்கூடாது. என்ன ஆகுமோ எதாகுமோ என்று பயந்து சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நமக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 124:7 வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. வேடனுடைய கண்ணி, இது பிசாசு தான் குறிக்குது. இன்னைக்கு வேடன் யார்? பிசாசு தான். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மாவையும் தப்பிக்க பண்ணுகிறது மட்டுமல்ல, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தப்பிக்கிற தேவன். கண்ணி தெரித்த ஆத்மா தப்பிட்டு அடுத்து என்ன செஞ்சனா, கண்ணி தெரித்தது. கண்ணின்னா சாத்தானுடைய கண்ணி தெரிப்புண்டு போயிடுச்சு அல்லதுன்னா அது சோதரம், அது அந்த சிறையிருப்பு, சாத்தானுடைய அந்த நெருக்கம், அவனுடைய சோதனை, சோதரம், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிகிறார். அல்லேலூயா. அதான் கண்ணி தெரித்ததுன்னு அர்த்தம். நாம் தப்பினோம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தப்பிக்கிற வழியை நாம் நம்முடைய குடும்பம், ஊழியர்கள் குடும்பமோ விசுவாசிகளோ குடும்பமோ நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்தில் நாம் செய்யணும், இந்த வசனம்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதன்படியாக என்னை ஆண்டு வேடனை கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களுடைய ஆத்மாவை தப்பி வைக்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா. கண்ணியை தெரிக்க பண்ணி எங்களை தப்பி வைக்க பண்ணுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. எப்படி சொல்லணும் நாம். கர்த்தர் சோத்திரம் உண்டார். சரி, அப்போ உங்களை சோத்திரம். அப்போ யாத்திராகம் 6:7 உங்களை எனக்கு மறுபடியும் வாசிக்கலாம். அது நல்ல அருமையான. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு எகிப்தியர் சுமத்தின சுமையை, இல்லையா? ஆமாம், இன்னைக்கு பிசாசு சுமையை சுமத்துறான். சோதனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரங்களையும் போராட்டங்களையும் சமாதானமற்ற சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து நம்மை பாரப்படுத்துகிறான். அல்லேலூயா. எகிப்தியர் சுமத்தின சுமை, பிசாசு சுமத்துகிற சுமை, இதிலிருந்து நம்மை தப்புவிக்க பண்ணுகிற தேவன். பார்த்தீங்க, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை அப்படியே விட்டுருவேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? நீக்குவேன். அல்லேலூயா. நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கலாம், இன்றைக்கி அறிவீங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த சுமையை நீக்கிற கர்த்தர் எனக்கு என்னோடு இருக்கிறார், எனக்கு துணை செய்கிறார், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு சோத்திரம் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அற்புதமான கிரியைகளை, இது ஒரு திருக்கு தரிசனமான சொல்கிறேன் நான். கர்த்தர் சோத்திரம் உண்டா. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாளை நடப்பது நமக்கு தெரியாது தான். ஆனாலும் கூட சில விதமான போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே தட்டைகளை உடைத்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். சோத்திரம். யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே என்ன சொல்கிறார் பாருங்க, வசிக்கலாம். சோத்திரம் பாருங்க. மோசே சொன்னார், நான் பார்வன்ட்ட போய் அந்த 10 வாதைகளை கர்த்தரை பார்வனுக்கு அனுமதித்த பிற்பாடு தான் அவன் விடுதலை செய்கிறான், இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்கிறான். ஏன்னா அந்த 430 வருஷமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவர்கள் தான் அந்த தேசத்தினுடைய சோத்திர வளர்ச்சிக்கு உதவினவர்கள், இஸ்ரவேலர்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உழைப்பாளிகள். அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை விடுவதற்கும் அவன் கொஞ்சம் கூட மனசில்லை. அதனால தான் சோத்திரம் எவ்வளோ தேவன் அடிமையில் அடி கொடுத்து அவனை அதாவது வாதைகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு அது வாதையாக இருந்தது, இன்னொரு பக்கம் தேவனுடைய ஜனங்களுக்கு அது அற்புதங்களாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் 10 அற்புதங்கள் அல்லது அது அந்த எகிப்தியருக்கு அது 10 வாதைகளாக அவர்களுக்கு அது காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது சோத்திரம் மோசே சொல்கிறார், எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியணும். பார்வோனே, நீர் அறியணும். அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையினும்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம சோத்திரம் எப்படியோ பல தலைப்புகளை நம்ம சத்தியத்தை தியானிக்கிறோம்.
இந்த நாளில் கர்த்தரை எப்படி எப்போது அறிந்து கொள்ள முடியும் என்ற காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. மோசே அவனை நோக்கி, பாருங்க, இது யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது? மோசைக்கும் பார்வோனுக்கும் இருக்கிற அந்த உரையாடல் தான். சோத்திரம். மோசே பார்வோனை நோக்கின்னு அர்த்தம். அந்த பார்வோனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். பார்த்தீங்களா, இடி முழக்கங்கள் முழங்க வைத்தார் கர்த்தர். அப்போ இடி முழக்கங்கள் ஓய்ந்து என்ன செய்யும்? கல்மலை, சாதாரண மலை அல்ல, கல்மலை பெஞ்சிச்சான். அப்போ பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க பல அற்புதங்களை செய்தார். அது 10 அற்புதங்கள். அதில் 10வது அற்புதம் தான் முதற் போரானவைகள் சங்கரிக்கப்படுகிற இந்த காரியங்கள்லாம். சோத்திரம். கல்மலை நின்று போகும், இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போகும், அதனால் பூமி, ஆமென், பூமி யாருடையது? நம்முடைய கர்த்தருடையது. அல்லேலூயா. அதனால தான் சோத்திரம். இதெல்லாம் பார்த்தா தான் பார்வோனுக்கு விசுவாசம் வந்தது. சோத்திரம். இவங்க தேவன் சாதாரண தேவன் அல்ல, இவர்கள் நம்புகிறவர் தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற எத்தனை ராஜாக்களுடைய சோத்திரம் வாக்கு மூலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவனே மெய் தேவன். அல்லேலூயா. ஆமாம், பூமி யாருடையது? கர்த்தருடையது. பூமியும் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. பூமியும் அதில் உள்ள ஜனங்களும் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தவர்கள் சில பேர் வெறுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லா ஜனங்களையும் நேசிங்க, ஏன்னா எல்லாருமே என்னால் படைக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லாமல் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் இருப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அடுத்து யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து. இது யாருக்குள்ள காரியம்? மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இறைச்சி வேண்டும்னு கேட்குறாங்களே, நான் இறைச்சிக்கு எங்கே போவேன்? சோத்திரம். மன்னாவை ஆண்டவர் வரிசைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டார். சோத்திரம். ஆமாம், 40 வருஷம் மன்னாவினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அதே சமயத்தில் நாங்கள் எகிப்தில் நாங்கள் மச்சங்கள், சோத்திரம், ஆமாம், பல கொமட்டிக்காய்களாக என்னமோ பல காரியங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் விலைக்கரை இல்லாமல் என்னென்னமோ சாப்பிட்டோமே, உணவுகள்லாம் சாப்பிட்டோமே, இங்கே அது கிடைக்கலையே, அப்படிலாம் சொல்கிறாங்க. சோத்திரம். ஆனால் அப்போ ஒரு முறை நல்ல அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 30 நாள் சாப்பிட்டாங்களாம். அது சாப்பிட்டது வாயில் சாப்பிட்ட மூக்கில் ஒரு அளவுக்காக அந்த அளவுக்கு திகட்டி போகிற அளவுக்கு அப்படி கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய 40 வருஷமும் மன்னாவை தான் கொடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்த விரும்பினார். போஜன பிரியர்களாக இருந்தாங்க அவங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகணும். அவர்களை சோத்திரம் நல்வழிப்படுத்தி சோத்திரம் தேவனுக்காக வாழும்படியாக அவர்களை சரிப்படுத்த சீர்படுத்த அவர் விரும்பினார். அல்லேலூயா. சோத்திரம். அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நீ அவர்களோடு கூட பேசு மோசே, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து என்ன செய்வீங்க? விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகுவீங்க. திருப்தியாக்குமே, நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ பலதரப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். இதுதான் தேவனுடைய சித்தம். சோத்திர. இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளணும், பார்வோன் அறிந்து கொள்ளணும். சோத்திர. பூமி கர்த்தருடையது என்பது சகல ஜனங்களும். ராஜ்யங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ராஜ்யங்கள் அறிந்து கொள்ளும். ராஜ்யங்கள் போது ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்கள், அந்த உள்ள மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளணும். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வருவார். அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். கர்த்தர் சோத்திரம். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் 7 ஜாதிகளை துரத்தி விடும்போது ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 3:10-11. பின்பு யோசுவா
சோத்திரம். ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, நம் நடுவிலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம்? உயிருள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உணர்வு எப்போதும் இருக்கணும் நமக்கு. ஜீவனுள்ள தேவன் யாரோடு இருக்கிறார்? ஆமாம், நம் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, சோத்திரம். ஜீவனுள்ள தேவன் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருந்தாலும் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னாரா? சரி, இந்த தேவன் இங்கே மட்டும் இருப்பாரா? நம்முடைய குடும்பத்தில் இருக்க மாட்டாரா? இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த உணர்வு இருக்கணும். அவர் இருக்கிற வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? துதியின் சத்தம் மட்டும்தான் இருக்கணும். வேறு ஏதாவது இருந்தால் வெளியே போயிடுவார். என்ன சத்தம்? சீரியல் சத்தம், சினிமா சத்தம் இருந்துச்சுன்னா அங்கே இருப்பாரா? அதையும் சொல்லிடணும்ல. சோத்திரம். சில இடங்களில் ஜப சத்தம், துதி சத்தம் வரமாட்டேங்குது, வேறு சத்தம்லாம் வர்றதாக சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டார் சொல்கிறாங்க, யார் வீட்டில் போய் விசாரிச்சிங்கலாம் கேட்கக்கூடாது. சரி, ஆமாம், துதி சத்தம், ஜப சத்தம், வேத வாசிப்பின் சத்தம் தான் கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சோத்திரம் பரிசுத்தவான்கள் பாடிய அருமையான பாடல்களுடைய சத்தம், கர்த்தர் சோத்திரம் சோத்திரம் அதெல்லாம் கேட்கட்டும். ஆமாம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் என்ன செய்வார்? கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் 7 விதமான ஜாதிகள் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? துரைத்து விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக என்ன நடக்குமா? நம்முடைய தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு, கர்த்தராகிய தேவன், ஜீவனுள்ள தேவன், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படியெல்லாம் சொல்லணும்? விசுவாசத்தோடு சொல்லணும். கர்த்தர் சகோதரன் அவருடைய உடன்படிக்கை பற்றி எங்கே போகுதான்? உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. போன பிறகு என்ன நடந்துச்சு? சோத்திர ஆசாரியர்கள் கால்கள் அந்த உடன்படிக்கை பற்றியை சுமக்கிற அவர்களுடைய கால்கள் யோர்தானிலே கால் பட்ட உடனே என்ன நினைச்சா? ஆமாம், மேலேருந்து வருகிற தண்ணீர் இப்போ கரை புரண்டு ஓடுகிற சமயமாது அது அப்படியே பின்னிட்டு திரும்பினது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நல்ல உண்மை யுத்தமான ஊழியர்கள் சோத்திரம் உங்கள் வீடுகளில் வந்து காலை வச்சு ஜெபிக்கும் போது நல்லா கவனிங்க. கர்த்தர் சோத்திரம் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களும் விலகி ஓடி போகும். அல்லேலூயா. அதுக்கேற்றபடியாக நீங்கள் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் இருக்கணும். ஊழியர்களும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து 11 வருஷம் ஆச்சா. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் மட்டும் இல்லை, சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், உலகம் முழுவதற்கும் ஆண்டவர்னு அர்த்தம். சர்வ பூமிக்கும், உலகம் முழுவதிலும் மனுஷர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ எல்லா இடத்திற்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர். முதல்ல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை அவர் ஆளுகை செய்யணும். நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன ஆண்டு கொண்டு நடத்தும் ஆண்டவரை, என் பிள்ளைகளை என் சந்ததிகளை ஆண்டு கொண்டு நடத்தும் ஆண்டவரை. அல்லேலூயா. இப்படி சொல்லணும். அப்பா அவருடைய கரத்தில் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பிசாசின் கையில் போய் என்ன பண்ணிடக்கூடாது? நம்முடைய பிள்ளைகளோ சந்ததிகளோ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப கவனமாக அவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்தோமானால் அவர் ஆளுகை செய்து வேலையடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37 to 39 எலியா கர்த்தரிடத்துலேருந்து நான் சொல்லிடுறேன். சொன்ன பிற்பாடு எலியா கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் சோத்திரம் அக்கினியை இறக்கிய போது என்ன நடந்துச்சு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலமுறை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இங்கிட்டும் அங்கிட்டும் 2 நினைவுகளால் குத்தியும் நடக்கிறது. சோத்திரம். அந்நிய ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்கிறது, அந்நிய ஜனங்களோடு கூட சம்பந்தம் வைத்து கொண்டு சோத்திரம் அவர்கள் அப்படி போய் சிக்கிக்கொள்கிற ஆளுகள் தான் நேற்று கூட சொன்னேன்.
சோத்திரம். திருமண காரியங்களில் சம்பந்தம் கலந்து சோத்திரம் பின்வாங்கி போய் சோத்திரம் ரொம்ப வேதனைக்குள்ளாக சோத்திரம் அவர்கள் போனார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். சோத்திர கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சோத்திரம். எலியா ஜபிக்கிறார். கர்த்தான ஒரு சின்ன ஜபம். கர்த்தாவே நீ இதுக்கு முன்னாடி சில காரியங்களை செய்கிறார், அதெல்லாம் அவங்க வேதத்தில் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த வேத பகுதியை. சோத்திரம். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியணும். யார்? சோத்திரம். அங்கே இருக்கிற ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களையும் கூப்பிட்டாரு. இன்னொன்று யாரெல்லாம் கூப்பிட்டாரு தெரியுமா? சோத்திரம். ஆமாம், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், தோப்பு தீர்க்கதரிசிகள் இல்லையா? சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எசேபேலுடைய பந்தியில் சாப்பிட்றவங்களாம் தோப்பு தீர்க்கதரிசிகள். சோத்திரம் இவர்களும் பொய்யான ஆட்கள். சோத்திரம். இவர்கள் என்னன்னா தேசத்து ஜனங்களை வஞ்சித்து ஆகாப்பு ராஜாவே மோசம் போக்கினவள் ஆகாப்புடைய மனைவி ஆகிய சோத்திரம் எசேபேல். ஆகவே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த தேசமானது பாகால் வணக்கத்தால் நிறைஞ்சிருந்தது. ஜீவனுள்ள தேவனை விட்டு பாகால் வணக்கத்துள்ள போய்விட்டார்கள். சோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவே தேவன் பக்கமாய் அவர்களை திருப்புவதற்காகத்தான் தேவனுடைய ஊழியராகிய எலியா கர்த்தான ஆண்டவர் சொல்கிறார், நான் சோத்திரம் தேசத்தில் காரணம் இதனால் என்ன நடந்ததுன்னா, தேசமும் தேசத்து ஜனங்களும் தேவனை விட்டு சோத்திர பின்வாங்கி போனதுனால நடந்த சம்பவம். தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 3 வருஷம் மழை பெய்யலை. மழை பெய்யாதனால கடுமையான பஞ்சம், உணவுக்கு வழி இல்லாமல் போச்சு. சோத்திரம். இன்றைக்கி உலகத்தில் சோத்திரம் பஞ்சங்கள் வருகிறது என்றால் ஜனங்கள் சிந்திக்க வேண்டும். மழை பெய்யாமல் இருக்கும். சோத்திரம். மழை பெய்கிற காலங்களில் மழை பெய்யணும். ஆனால் மழை பெய்யவில்லை என்றால் அந்த தேசத்தில் நிச்சயமாக பஞ்சம் வரும், உணவு தட்டுப்பாடு வந்துடும். சோத்திரம். அதன் வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிறது. அப்படி ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கும் போது சோத்திரம் அப்பம் என்னும் ஆதரவு கோலை கர்த்தர் முறித்து போடுவாராம். இப்படி வசனம் இருக்கா? வாசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுங்கள்? அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து விடுவாராம். சோத்திரம். நம்முடைய குடும்பங்களில் அப்பம் என்னும் ஆதரவுகள் முறிக்கப்படாதபடிக்கு கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போனா சாப்பாடு பஞ்சம்னு அர்த்தம். சாப்பாடு பஞ்சம் வராதபடிக்கு காப்பாற்றி வச்சுருக்காரு. சோத்திரம். தொடர்ந்து காப்பாற்றி நடத்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அவருக்கு உண்மையாக இருக்கணும். நான் உண்மையாக இருக்கணும், நீங்கள் உண்மையாக இருக்கணும். சோத்திரம். தேவனுக்கு பயந்து நடக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தர் சோத்துக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அல்லேலூயா. அதற்கு வேதம் நமக்கு நல்ல வழிகாட்டக்கூடாது. தினமும் அதை தான் சொல்கிறது. பாடல் ஆண்டவரை பாடி துதிங்க. ஆமாம், நம்ம ஃபாதருடைய பாட்டு சோத்திர அருமையான வேத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட நல்ல பக்தி விருத்தி உண்டாக்குகிற, விசுவாசத்தை உண்டாக்குகிற, சோத்திர தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய பாடல், தேவ பிரசனம் நிறைந்த, தேவ மகிமைப்படுத்துகிற தேவ மகிமை நிறைந்த பாடல்களை நாம் பாடும்போது நம்முடைய வீட்டில் சோத்திரம் நமக்குள்ளாக தேவன் பெரிய ஒரு எழுப்புதலை தருவார். விசேஷமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பிரவேசிக்கணும் புதிய நாளிலே. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி செஞ்சால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கும், போராட்டங்கள் விலகும், பிரச்சனைகள் மாறும். சோத்திரம். கர்த்தாவே நீர் தேவனாய் கர்த்தர் என்னும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினார். இரக்கமுள்ள தேவன் திருப்புறார். 3 வருஷம் அவர்களை உணர வச்சு சோத்திரம் தேசத்தில் அந்த ஜனங்கள் தாங்கள் செய்த தவறை உணர முடியாத தேவன் அப்படிப்பட்ட சம்பவங்களை அனுமதிக்கிறார். என்னை கேட்டருளும் என்றான். அப்படி ஜெபிக்கிறார். அப்போ அடுத்து என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து என்ன இறங்குச்சு? அக்கினி இறங்குச்சு. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து பரலோக, இது என்ன அக்கினி? பரலோக அக்கினி. அல்லேலூயா. அக்கினி கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி என்ன செஞ்சிச்சு? அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இந்த சம்பவத்தை கண்டபோது என்ன சொன்னாங்க? முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. யார் தெய்வம்? நம் கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அன்னைக்கு அந்த பாகால் வணக்கம் செலுத்துறவங்களுக்கு முதல் சான்ஸை கொடுத்தாரு.
நீங்கள் உங்கள் காளையை கொண்டு வந்து சோத்திரம் வெட்டி நீங்கள் பழி செலுத்தி என்ன என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், சோத்திரம் அக்கினி போடாமல் அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், சோத்திரம் நீங்கள் உங்கள் தெய்வத்தை கூப்பிட்டு அக்கினி வர வை. உன் தெய்வம் உண்மையான தெய்வம்னு நான் சொல்லிடுறேன். சோத்திரம். அப்படி இல்லையா, நான் கடைசியாக ரெண்டாவதாக நான் செய்கிறேன். இப்போ என் ஜபத்தை கேட்டு கர்த்தர் அக்கினி அனுப்புவார். கர்த்தர் இடத்துலேருந்து அக்கினி வரும். அதே போல் வந்துச்சா? அவனுக்கு காலில் இருந்து குதித்து பார்க்குறானுங்க, உடம்புல அறுத்து பார்க்குறான், ரத்தம் வலியுது. பாகாலே இறங்கும், பாகாலே அப்படி இறங்குன்றான். எங்கே இறங்குறது? இறங்காது. அல்லேலூயா. நாம் தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் சோத்திரம் அக்கினியின் தேவன் வல்லமையாக இறங்கி வந்து அந்த பலியை அங்கீகரித்தார். அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே சோத்திரம் என்றைக்கும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பின்பற்றி நாம் ஆராதிக்கிற அந்த கர்த்தர் மெய் தெய்வம், உண்மை தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் என்பதை அறிந்து உண்மையாய் கர்த்தர் பின்பற்றுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியா 45ஆம் அதிகாரம் 3-5 வசனம் கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் பேர் சொல்லி அழைத்து ராஜாவுக்கு அதிசய கிரியைகளை நடப்பித்தார். யாருக்கு? கோரேஸ் ராஜாவுக்கு. வாசிக்கலாம், நல்ல கவனிங்கண்ணா. பேர் சொல்லி அழைத்து, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியணும். ராஜாவை கோரேஸ் ராஜா சாதாரண ராஜா இல்லைங்க. சோத்திரம் பாபிலோன் தேசத்தில். ஆமாம், சரிம்மா, உட்காருங்க. சோத்திரம் வந்துட்டிங்கன்னா அப்படியே வந்து உட்காருங்க. கடைசியாக நீங்கள் பார்த்து கூட ஜெபம் பண்ணிக்கிட்டலாம். சரிங்களா? சரி. கவனிங்க. சோத்திரம் வாசிக்கலாம். முதல்ல இந்த வசனத்தில் 3ஆம் வசனத்திலேருந்து சோத்திரம் 3ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிக்கலாம். பாருங்கிற சோத்திரம் பேர் சொல்லி அழைத்தாராம். யார் தெரியுங்களா? அந்நிய ராஜாவை, புறஜாதி ராஜாவை பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுமா? தேவனுடைய ஜனங்களை சோத்திரம் கிரயம் இல்லாமல் அந்த நாட்களெல்லாம் சிறைப்பட்ட ஜனங்களை, அடிமைகளை பணம் கொடுத்தா தான் விடுதலை ஆக்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சோத்திரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இவ்வளோ பணம் கட்டணும்னு இருக்குது. இவன் ஒரு பைசா வாங்காமல் போங்க. இப்போ அனுப்புனது மட்டும் இல்லை, வேண்டிய ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுமதி கொடுத்து. அன்னைக்கு யாருடைய அதிகாரத்தில் இருந்தது? எருசலேம். இன்னும் சொல்லலாம், இஸ்ரேல் தேசம் அன்னைக்கு யாருடைய அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா இந்த கோரேசுடைய அதிகாரத்தில் தான் இருந்துச்சு. அதனால் அங்கே எவ்வளவோ எதிர்ப்புகள். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக எல்லா தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எல்லா காலத்திலையும் எதிர்ப்பு உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இடையூறுகள் பல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. தேவனை ஆராதிப்பதற்கு இடையூறு செய்கிற ஆட்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. சோத்திரம் உண்மை தெய்வத்தை ஆராதிக்க தடை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சோத்திரம் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்ன செஞ்சாரான்? பார்த்தீங்களா? சோத்திரம். இது அவனுக்கு நடந்த சம்பவம். சோத்திரம். அதுக்கு முன்னாடி ராஜ்யம் யார் ராஜ்யம் இருந்துச்சு? கோரேஸ் ராஜா யார்? மேதிய, பெர்சிய. இந்த ரெண்டு இனத்தாருடைய அதில் தரியு, மேதியா, மேதியன், பெர்சியன். சோத்திரம். கோரேஸ் பெர்சியன், தரியு மேதியன். சோத்திரம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க. எந்த ராஜ்யத்தை? பாபிலோன் ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க. பாபிலோன் ராஜ்யம் பலமுள்ள ராஜ்யமாக இருந்துச்சு, பிடிக்க முடியாது. சோத்திரம். அது எப்படி வச்சுருக்கானுங்களாம் கட்டமைச்சிருக்காங்க தெரியுமா? பாபிலோன் தேசத்தை. சோத்திரம். எவனும் உள்ளே போக முடியாதபடிக்கு சோத்திரம் அங்கே வருகிற அந்த சோத்திரனை தண்ணீரை ஐப்ராத்து தண்ணீர் ஓடி வந்து சோத்திரம் அந்த அகலி சுற்றியும் இருக்கிற அகலிகளையும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது உள்ளே எவனுமே இறங்க முடியாது. அதுக்கப்புறம் உள்ள பட்டணம் இருக்குது, அப்படி வச்சுருந்துருக்கிறான். சோத்திரம். இவனுக்கு கர்த்தர் ஐடியா கொடுத்து சோத்திரம் பிடிக்க போகும்போது அங்கேருந்து வர்ற தண்ணீரை சோத்திரம் அடைச்சி வேறு பக்கமாக திருப்பி விட்டு இதை வத்தை செஞ்சு உள்ளே போந்துட்டான். எப்படி? கோரேஸ் ராஜா உள்ளே போந்து தான் அந்த பூச்சி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு படுத்து இருந்தானுங்க. சோத்திரம். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம்ட்டு ஒரு பண்டிகை சமயத்தில், அந்த சமயத்தில் கர்த்தர் போடா இதாண்டா சரியான தருணம்னு அனுப்பிச்சிட்டார். யாரை? கோரேஸை. போய் போனான். சோத்திரம். தேவன் இந்த ஐடியாவை கொடுத்தாரு என்று சொல்லி அவன் உணர்ந்து கொண்டான்.
கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இப்போ நீங்கள் எங்கே வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ்ரா புஸ்தகத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க. பரலோகத்தின் தேவன் எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறான். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். இறைமையின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, பார்த்தீங்களா, சொன்ன பார்த்தீங்களா, பெர்சியாவின் ராஜாவாகிய முதலாம் வருஷம் ஆட்சியில் வந்த முதலாம் வருஷத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை, எப்பேற்பட்ட மனுஷனுடைய ஆவியையும் கர்த்தர் ஏவ முடியும். ஹல்லேலூயா. கோரேஸ் யாரு? அவன் கிறிஸ்தவனா அல்லது தேவனுடைய மனுஷனா? இல்லை, புறஜாதி மனுஷன். ஆனால் அவன் இந்த உண்மை தெய்வத்தை காணக்கூடிய வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். சிவனுள்ள தேவனை அறிய முடியாத வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். பேர் சொல்லி அழைக்கிறார். நீ என் மேய்ப்பன் சொன்னார். நீ சோத்திரம், நீ என்ன பண்ணுவ? என் ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னார். ஆமாம், சோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செருபாபலை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்ட வச்சாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், அதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது கோரேஸ். எரேமியாவின் சோத்திரம், பெர்சியாவின் ராஜாவாய் கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். எப்பேற்பட்ட மனுஷனுடைய ஆவியையும் கர்த்தர் ஏவ செய்ய கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறது முக்கியமான 2 வழிகள். ஒன்று வேதத்தின் மூலமாக பேசுகிறார், இன்னொன்று ஆவியின் ஏவுதல் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது கரெக்டாக இருக்கும். ஜபத்தில் இருந்து சோத்திரம் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அந்த ஆவியின் ஏவுதல் நாளில் என்னை சோத்திரம் நான் ஊழியத்தில் வந்த நாட்களிலிருந்து பார்க்குறேன். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நடத்துகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ ஆவியின் ஏவுதலை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். சோத்திரம் ஆவியின் ஏவுதலை பெற்ற சிமியோன் என்ன செஞ்சாராம்? ஆமாம், சோத்திரம். ஆண்டவராக இயேசுவை குழந்தையாக இருந்தபோது சோத்திரம் பார்த்து அவர் கையில் ஏந்தி ஜெபித்தது தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. சரி, அதுக்கு அங்கெல்லாம் போவோன்னா நமக்கு நேரம் இல்லை. சரி, இப்போ வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர், பாருங்கள், நல்ல கவனிங்க. சோத்திரம். இவன் ஒரு அந்நிய ராஜா. சோத்திரம். அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவன். பாபிலோனிய மேதிய பெர்சிய தேசத்தினுடைய அந்த சோத்திரம் அவனுடைய தெய்வத்தை, அவனுக்குன்னு தெய்வம், வைக்கிற வழிபாட்டு நிறைந்த தெய்வத்தை வணங்குகிறவன் தான். ஆனால் அவன் சொல்கிறான், சோத்திரம், ஜீவனுள்ள தேவன் இவர் யாருன்னா பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற தேவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? பூமியின் ராஜ்யங்களெல்லாம் யார் தரல, தந்தன்னு சொல்லலை, நான் கும்பிட்றேன், என் தெய்வம் கொடுக்குன்னு சொல்லலை. அவன் நல்லா கவனிக்கணும். அப்படியா சொன்னா? சோத்திர, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தர் தான் எனக்கு தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தான் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரலே. வாசிக்கலாம். யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா? அதனால தான் என்ன ஆலயத்து கட்டக்கூடிய எவ்வளோ தேவையோ எல்லாம் கொடுத்து அனுப்புனான். சோத்திரம். ஏற்கனவே பாபிலோன் ராஜா கொண்டு வந்து அங்கேருந்து ஆலயத்திலேருந்து இந்த சோத்திர ஆலயத்தை தீக்கிரையாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து அவனுடைய சோத்திரம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அவனுடைய பொக்கிஷறையில் வச்சுருந்தான். சோத்திரம் அதெல்லாம் எடுத்து கொடுத்தான். சோத்திரம் அதனுடைய எல்லா வெள்ளி பாத்திரங்கள், பொன் பாத்திரங்கள்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புனான். இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு ஆலயத்தை கட்டும்படி செய்தான் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எல்லாரிலும், ஆமாம், எல்லாரும் போப்பா, எத்தனை பேர் இருந்தாலும் இனிமேல் அடிமையாக ஒருத்தனை இருக்க வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. ஆமாம், நீங்கள் போகலாம். உங்கள் சோத்திரம், உங்கள் தேவன் எனக்கு கட்டளையிட்டுட்டார். சோத்திரம். பரலோகத்தின் தேவனானவர் ராஜ்யங்கள்லாம் அவரே தான் தந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவர்கள் உங்களுக்குள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவங்களுடைய அவனுடைய தேவன் இருப்பாராக, அவர்களோடு இருக்கட்டும். அவன் யூதாவில் எருசலேமுக்கு போய் என்ன செய்யணும்? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். ஆமாம், சோதர சர்பாபோலோடு கூட ஆமாம், யார் யார் கட்டணும் போறீங்களா போங்க, போய் கட்டுங்க. எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொன்னா? பார்த்தீங்களா? எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் தான் தேவன். நான் பின்பற்றி வந்தேனே அதெல்லாம் தேவன் சொல்லி அவன் சொல்லலை. ஆமாம், சோதரன் தெளிவாக சொல்கிறான் பாருங்க.
கர்த்தர் சோதரன். சரி போதும், வீட்டில் போய் அந்த 1ஆம் அதிகாரம் உள்ளே வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, நமக்கு இப்போ நேரம் இல்லை. சோதரம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஏசியா 45ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம் வரைக்கும் வாசித்தோம்? 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 4ஆவது வசனம், வெண்கல கதவுடைகளை உடைத்து, இதுதான் சோத்திரம். வெண்கல கதவுகளால் சோத்திரம் மூடப்பட்டிருந்தது. எது? பாபிலோன் தேசம். பாபிலோன் ராஜா உள்ளே இருக்கிறான். சோத்திரம். யார் அவன் தெரியுமா? பாபிலோன் ராஜாவுடைய மகனாகிய நேபுகாத்நேச்சாராவுடைய பெல்சாத்சார். அவன் சோத்திரம், அவன் பெருமையினால அப்பா சோத்திரம் புள்ள திங்கிறவன் போல, மாடை போல புள்ள திங்கிறவன் ஆகிட்டான். பெருமை உள்ள ஆளுகளுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சோத்திரம். ஆமாம், பாபிலோன் என்பது ஈராக் தேசத்தை குறிக்கும். அந்த ஈராக் தேசத்தில் ஆட்சி செய்த ஒரு சோத்திரம் அதிபராக இருந்தவர் சொன்னார். சோத்திரம் சதாம் ஹுசேன் என்ற ஒரு மனுஷன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் நேபுகாத்நேச்சாரின் சோத்திரம் வாரிசுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இன்னொன்று சொன்ன பிரபலமான 7 அதிசயங்களை ஒன்று என்ன தெரியுமா? சோத்திரம் தொங்கும் தோட்டம். எங்கே? பாபிலோன் தேசத்தில் தொங்கும் தோட்டம் அவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்கானுங்க. சோத்திரம். அதெல்லாம் இப்போ கிடையாது, போயிடுச்சு. ஒரு நேரத்தில் அது அப்படிப்பட்டு பிரபலமாக இருந்தது. அப்படி என் மகிமைக்காக நான் கட்டின பாபிலோன் ராஜ்யம் அல்லவான்னு சொல்லிட்டு அவனுடைய அரண்மனையில் போய் உலாவிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் அவனை சோத்திரம் அவன் பெருமையினாலே அவனை சில வருஷங்கள் சோத்திரம் என்ன செய்ய வச்சார்? ஆமாம், மாட்டை போல் புல்ல திங்கிறவன் ஆக்கிட்டார். அவன் சோத்திரம் நகமும் அவனுடைய தலையெல்லாம் அப்படி இது பண்ணி அவங்க சில காலம் அவன் சோத்திரம் அவன் ரொம்ப வேதனையான ஒரு நிலவரத்துக்குள்ளாக கடந்து போனதை நம்ம சோத்திரம் நம்ம பார்க்குறோம். பைபிளில் இருக்குது. கர்த்தர் சோத்திரம்ன்ற ஆட்டம். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இது தானியேல் புத்தகத்தில் இருக்கிற சம்பவம் தான். இப்போ சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை ஒரு பாருங்கள், வெண்கல கதவுகளால் மூடப்பட்டிருந்துச்சு பாபிலோன் தேசம். அப்போ சோதரம் அதை உடைக்க பண்ணி இருப்பு தாழ்பாள்களை முறித்து என்ன செஞ்சாராம்? சோத்திரம். இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்னு சொன்னால் அங்கே கோரேஸ் கொடுத்த வாக்குத்தத்தம். இது நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் சுதந்திரிக்கிறோம். சரி, ரைட்டு, பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கிற புதையலும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து, நல்ல கவனிங்க என்ன சொல்கிறாரு? பேர் சொல்லி அழைத்து. ஆமாம், நீ என்னை அறியாமல் இருந்த கோரேஸ். சோத்திரம். பாரு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிறப்பை குறித்து சொன்னவர் ஆண்டவர். ஒரு சிலருக்கு தான் பிறப்புக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசினது. ஒருத்தர் சோத்திரம் உண்டாட்டும். சரி, இப்போ ஏசியா 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. கோரேசு குறித்து பார்த்தீங்களா? ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனுஷனை அந்நிய ராஜாவை பார்த்து மேய்ப்பன்னு சொன்னது அவனை தான். கோரேஸ். சோத்திரம். ஏசியா 45 கடைசி வசனம். என்ன வசனம்? 20. கடைசி வசனம் தானே அது? சரி, வாசிக்கலாம். கோரேசை குறித்து 28 வசனம். என்ன வசனம்? கடைசி வசனம் எதுப்பா? இல்லை, ஏசியா 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். அவன் என்ன சொல்லுவான? எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபடு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பார்த்தீங்களா? ஒரு புறஜாதிய ராஜாவால் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்ய முடியும்னா அவர் பிள்ளைகளாக நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? ஆமாம், உலக மனுஷனே சோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி அக்கறை ஆண்டவர் அவனை நம்பி சொல்கிறாரு. பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானதை அவன் செய்வான். கோரேஸ் செஞ்சாங்க. சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ 5வது வசனம், ஏசியா 45ஆம் அதிகாரம். அப்போ 5வது வசனம் இப்போ வாசிக்கலாம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. கண்டுகொண்டான். யார்? கோரேஸ் கண்டுகொண்டதை நம்ம பார்க்குறோம். கோரேஸ் ராஜா சாதாரணம் இல்லை. அன்னைக்கு சோத்திரம் அன்னைக்கு பிரபலமான ராஜ்யங்கள்லாம் இருந்தது. சோத்திரம். அதுக்கு முன்னாடி அசிரிய ராஜ்யம் எகிப்து ராஜ்யம்லாம் இருந்துச்சு. குறிப்பாக வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
சோத்திரம். இந்த பாபிலோன் ராஜாவுக்கு தான் அவன் காலத்திலும் அவனுக்கு பின்னாடி உள்ள காலத்தில் உள்ள அந்த காரியங்கள் சோத்திரம் சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பாபிலோன் ராஜா சோத்திரம் ஒரு சிலை, அது எப்படிலாம் இருந்துச்சு? தலை எப்படி இருந்துச்சான்? பொன்னாகவும், புயங்கள் எப்படி இருந்துச்சு? மார்பும். அது தலை பொண்ணுன்றது யாரை குறிக்குது? பாபிலோன் ராஜ்யம். அடுத்து என்னது? சோத்திரம் புயமும். ஆமாம், இந்த மார்பு பகுதியும் எதை குறிக்குது? ரெண்டு பகுதி, கையை 2 கை இருக்கா, அது மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறித்து. அடுத்து இருக்கிறது என்னது? வயிறும் தொடை என்னது? யாருடைய ராஜ்யம்? அது வெண்கலம். சோத்திரம் என்ன யாருடைய ராஜ்யத்தை குறிக்குது? கிரேக்கு ராஜ்யத்தை குறிக்குது. அதுக்கு அடுத்தது என்னது? கால்களும் இரும்பும். அது என்னது? ரோம சாம்ராஜ்யம். நம்ம காலத்தில் எனக்கு இருக்கிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? என்னது? மண்ணும் களிமண்ணும். அந்த களிமண்ணும் இரும்பு ஒன்றோடு ஒன்று சரியாக ஒட்டுமா? இன்றைக்கி இருக்கிற ராஜ்யம்லாம் என்ன எப்படி இருக்குது? அவன் ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடிய ராஜ்யங்களாக இல்லை. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அதோடு முடியும் போது அந்த வசனம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஒரு பேர்க்கப்படாத மனுஷனால் பேர்க்கப்படாத கல் உருண்டு என்ன செய்யுது? அந்த எந்த கல்? சிவனல்ல கல்லாகிய, ஆமாம், மூளைக்கு தலைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. அந்த கல் மோதி என்ன செய்யுமா? தகர்த்து சோத்திரம் 1000 வருஷம் அரசாட்சி உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்க முடியுமா? தானியேல் புத்தகத்தில் பாருங்கள். இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல என்னன்னு. அதை விளக்கி சொன்னது தானியேல். ஹல்லேலூயா. வீட்டில் போய் தானியேல் புத்தகத்தில் வாசிங்க. எத்தனை தடவை வாசிச்சிருக்கீங்க? தானியேல் புத்தகம் பைபிள்லாம் இருக்குது, ஏதோ இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் தோணுதோ? பைபிள் வாசிக்கலை நீங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவே லாய்க்கில்லாத போயிடுவீங்க. நான் அதை சொல்லிடுறேன். நான் வேதம் வாசிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். வேத அறிவு கண்டிப்பாக வேண்டும். தேவனை அறிகிற அறிவு வேண்டும். அடுத்து என்ன அறிகிற வேண்டும்? சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும். தானியேல் புத்தகத்தை இன்றைக்கி போய் வாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தில் 66 புஸ்தகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஊழியர்களுக்கு அதிகமாகவே நாங்கள் சோத்திரம் தியானித்து சத்தியம் அறிஞ்சிருக்கணும். நீங்கள் வாசிக்கவா தெரியணும். வாசிக்கிறத பழக்கம் இருக்குது. இப்போ சோத்திரம் டெய்லி நம்ம சர்ச் வாரியர் பாய்ஸில் என்ன போடுறோம்? சோத்திரம் 6 மாதம் வேதத்தை வாசித்து முடிக்கிறது, 1 வருஷம் வேதத்தை வாசி முடிக்கிறது. அப்படி 2 பிளான் இருக்கா? வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். கைகளை வாசிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இதெல்லாம் கேட்டு எங்களை சோதிக்காதீங்கன்றீங்களா? தெரிஞ்சாகணும். சோத்திரம். ஆமாம். யாருக்கெல்லாம் படிக்க தெரியும்? சரி, அதை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் படிக்க தெரியும்? யாருக்கெல்லாம் படிக்க தெரியாதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் எல்லோரும். நான் தமிழில் தானே கேட்குறேன். யாருக்கெல்லாம் பரவாயில்ல படிக்க தெரியாதவங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். யாருக்கெல்லாம் படிக்க தெரியும்? எல்லோரும் படிக்க தெரியுமில்ல? அப்போ வாசிக்க தெரியணும். வேதத்தை வாசிக்கணும்ல. சொந்த தாய்மொழியாகிய தமிழில் இந்தியாவிலே முதலாக சோத்திரம் எந்த மொழியில் வேதம் பிரிண்ட் பண்ணப்பட்டது? நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில். சோத்திரம். நம்ம எல்லா மொழியும் நேசிக்கிறோம். நம்ம இந்தியர்கள் எல்லா மொழிகளையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்றும் தப்பே இல்லை. சோத்திரம். எது பெரியதுமாக இருக்குதோ எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். நம்ம சொந்த பாஷை மட்டும் இல்லை, இங்கிலீஷு, சோத்திரம் மற்றும் எல்லாம் ஹிந்தியா கற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். அப்போ நமக்கு ஒன்றும் இல்லை. எந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எது கற்றுக்கணும்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. சோத்திரம். சரி, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்ன செய்வார்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 44 வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்ன செய்வார்? என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு என்ன செய்யப்பது? விடப்படுவதில்லை. பார்த்தீங்களா? அந்த ராஜ்யம் விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து என்ன செய்து? இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அது சிலையின் மேல் மோதப்பட்டு எல்லாம் சுக்குநூறாகி போகுது. சோத்திரம். அது பார்த்தீங்கன்னா கடைசி கால ராஜ்யமெல்லாம் முடிவுற்று ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்பாக 7 வருஷம் ஆமாம் உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்து என்கிறவர் தான ஒரு பொல்லாத மனுஷனுடைய சோத்திரம் ஆளுகைக்குள்ளாக தேசம் போய்விடும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ கிருபையின் காலம் முடிகிற தருணத்தில் இருக்கிறோம்.
சபையின் காலம் முடிந்த உடனே சோதர 7 வருஷம் அந்த அந்தி கிறிஸ்து காலம், அதற்கு பிற்பாடு 1000 வருஷம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறார். அவரோடு கூட அவருடைய ஜனங்களாகி நாம் ஆளுகை செய்வோம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், என்ன செய்ய போது? ஆமாம், சோதர ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும். அல்லேலூயா. என்றென்றைக்கு நிற்கக்கூடிய ராஜ்யம் வரப்போகிறது. 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கு பிற்பாடு பிதாவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு. அது பிறகு தான் இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு மனுஷர்கள் போய் அங்கே போய் இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற. சரி, கர்த்தர் அப்போ கோரேஸ் ராஜா மூலமாக கர்த்தர் பேர் சொல்லி அந்த மனுஷனை அழைத்து, அந்த ராஜாவை அழைத்து, அந்த ராஜாவுக்கு பெரிய அதிசய கிரியைகளை கர்த்தர் சோத்திரம் நடத்தி காமித்தார். அல்லேலூயா, சோத்திரம். சரி, சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் செருபாபேலின் கைகளை ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது கர்த்தர் அனுப்பினதை அறிவார்கள் என்று சொன்னார். வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செருபாபேலின் கைகள் சோத்திரம். எந்த ஆலயம்? முதல் ஆலயம் கட்டப்பட்டது யார் மூலமாக? ஆமாம், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் மூலமாக, இல்லையா? அது உடைத்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர்னால. அதுக்கு பிற்பாடு தான் இது ஆலயத்தை கட்ட சொல்லி சோத்திரம் கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி கோரேஸ் ராஜா சொன்னதை இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இல்லையா? போய் ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லா சோத்திரம் காரியங்களையும் செய்தது சோத்திரம் கோரேஸ் ராஜா என்று நாம் பார்க்குறோம். சோத்திரம் இங்கே அப்போ இந்த செருபாபேல் தலைமையில் தான் போய் ஒரு கூட்டம் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் தேவனுடைய சோத்திரம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அலங்கம் கட்டப்படுவதற்கு 52 நாளில் கர்த்தர் சோதர் நெகமியாவை கொண்டு கர்த்தர் கட்ட வைத்தாரோ, சோத்திர தலைமையாக இருந்து. ஆனால் நெகமியா மட்டுமா கட்டினார்? அவரோடு கூட ஒரு பெருங்கூட்டமே சோத்திரம் இணைந்து நின்று சோத்திரம் அந்த மதிலை அந்த இதை கட்டினார். எதை கட்டினாங்க? அலங்கத்தை கட்டினார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாடி எருசலேமின் அலங்கம் 12 வாசல்கள் கூட அலங்கம் கட்டப்பட்டது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அதே போல் மறுபடியும் அதே ஸ்தானத்தில் சோத்திரம் சாலமோன் கட்டின ஆலயத்துடைய அதே ஸ்தானத்தில் சோத்திரம் தேவனுடைய ஆலயம் செருபாபேல் காலத்தில் கட்டப்பட்டுச்சு. அதற்கு தேவனுடைய ஜனங்களும் சோத்திரம் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களும் வந்திருந்தார்கள். இன்னும் தீர்க்கதரிசிகள்லாம் இருந்து அதற்கு சோத்திரம் அதை கட்டுவதற்கு எல்லாவற்றிலும் அதற்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. இடையூறுகளை கொண்டு வந்தாங்க ஆட்கள். எல்லா தட்டைகளும் நீங்கி மீண்டும் 2ஆம் ஆலயம் கர்த்தர் கட்ட வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த அந்த ஆலயம் பிற்பாடு சோத்திரம் பழுதுபட்டு போன போது அதெல்லாம் கட்டினது யாருன்னா ஏரோது காலத்தில் அதெல்லாம் மறுபடியும் பழுது வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. இனி மீண்டும் ஒரு சோத்திரம் அந்தி கிறிஸ்து காலத்தில் அது 3ஆவது ஆலயம் கட்டப்படும் என்ற ஒரு நிலவரம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி 3ஆவது ஆலயத்தை அவர்கள் கட்டுவார்கள் என்று வேதமும் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். செருபாபேலின் கைகளை அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது கர்த்தர் அனுப்பதை அறிவார்கள். சங்கரியா 4:9 செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. யாருடைய கைகள் அஸ்திபாரம் போட்டதா? செருபாபேல் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே, ஆண்டவர் சொல்றார், அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். எதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய் என்று வேதம் சொல்லுகிற. பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு சம்பவம் நடக்கும்போது கர்த்தரே செய்தார் சோத்திரம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் சோத்திரம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்ல போகும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் பாருங்கன்னா, அது பெரிய ஒரு முக்கியமான சம்பவம். சனகரிப் ராஜா மூலமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவின் காலத்தில் சோத்திரம் ஒரு பெரிய தேசத்துடைய ராஜா அசிரிய ராஜா. அன்றைக்கி பெரிய ஒரு ராஜ்யம், ஒரு சின்ன தேசமாகிய யூதா ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து அவன் என்ன பண்ணுறான்? மிரட்டி சோத்திரம் அந்த முற்றிலுமாக ஆக்கிரமிக்க பார்க்குறான்.
ஆனால் தேவன் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு, அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியும் இருந்தார், அவர்களெல்லாம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் காப்பாற்றி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்த 1,85,000 பேர் சோத்திரம் இந்த யூதா தேசத்தை முற்றுகையிட்டு படுத்திருக்கும் போது இரவோடு இரவாக ஒரு தூதன் வந்து அவர்களை கொண்டு போட்டான். அல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் இருக்குது. சோத்திரம். அப்போ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். சோத்திரம். சரி, இப்போ வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு வேத பகுதி. சில வசனங்கள்னா வாசிக்கலாமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ செனகரிப் ராஜா ஒரு லெட்ரு எழுதுனதாக இருக்குது. அதிலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் இருக்கேன். அதை தேவ சமூகத்துக்கு நேராக விரித்து என்ன செஞ்சார்? எசேக்கியா ராஜா செபிக்கிறார். 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் நான் சொன்ன பகுதியிலிருந்து சிலது வாசிக்கலாம். இருக்கா? சரி, நான் வசனம் சொல்கிறேன். சோத்திரம். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தர் ஆலயத்து போய் எங்கே போனார்? ஆமாம், சோத்திரம். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வந்தபோது ஆலயத்துக்கு போய் பழகினாங்க. கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலைகள் வந்து ஆலயத்தில் வந்து ஜபிக்கணும். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து அன்றைக்கி பரிசுத்தவான்கள் ஜபித்தாங்க. ஆகவே சோத்திரம், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோத்திரம், சாத்தானுடைய சோதனைகள்லாம் வரும்போது எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டு என்ன பண்ண மனுஷர்களை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்து ஜபிக்கணும். அல்லேலூயா. அடுத்து ஊழியர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனைகளை சொல்லி ஜபிக்க சொல்லணும். முதல்ல யார்கிட்ட சொல்லி ஜபிக்கணும்? நேரடியாக நீங்களே ஜபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜபித்து பழகுங்க. அடுத்து நீங்கள் ஊழியர்கிட்ட உங்களுக்கு காரியத்தை சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக விரித்து பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக அந்த சோத்திரம் நிருபத்தை வாங்கி அல்லது கடிதத்தை வாங்கி என்ன பண்ணாங்க? சோத்திரம் விரித்து வைத்து ஜபித்தார். கர்த்தரை நோக்கி. இப்போ இதிலிருந்து 20ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். முக்கியமான வேத பகுதி, அதுக்காக வாசிக்க சொல்கிறேன். வாசிக்கலாம். வாசம் பண்ணுகிறேன் ஒரு நல்ல அருமையான தேவனுடைய மனுஷன்தான் யார்? நல்ல தாவீதை போல சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க, யூதா ராஜாக்கள். யோசபாத், எசேக்கியா, சோத்திரம், இன்னும் சில யோசியா, அப்படி ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க. சிலமே ஆசா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவனுக்கு நல்ல முழுமையாக கீழ்ப்படிஞ்சு நடந்தவன் அங்கே இருந்தான். பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் யார் தேவனானவர்? கர்த்தர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உங்களுடைய செவியை சாய்த்து கேளும், கண்களை திறந்து பாரும். சனகரிப் யார்? சோத்திரம். அசிரிய ராஜா வந்தான். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை. ஆமாம் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? உண்மை நிந்திக்கும்படி சொல்லி இருப்பின வார்த்தைகளை கேளும் ஆண்டவரே. சோத்திரம். நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். அசிரிய ராஜாக்கள் பார்த்தீங்களா? சோத்திரம். அவர்களுடைய தேவர்களை நெருப்பில் போட்டு விட்டது மெய்தான். அவங்க சொன்னாங்க, என்ன சொல்லிவிட்டான்? மற்ற எத்தனோ தேசத்தில் நாங்கள் போய் எல்லா தேசத்தையும் பிடிச்சனாக்கோம். அப்படி இருக்கும்போது சோத்திரம், உங்கள் ஆண்டவர் என்னங்க கைக்கு தப்பி வைக்க முடியுமா? உங்கள் தெய்வம் கர்த்தர் தப்பி வைப்பாரா? அது முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், எனக்கு விரோதமாக நீ வந்து வீரியம் பேசுறியாடா? பாரு, அவனை என்ன பண்ணுறான் பாருன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்திட்டார். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தேவர்கள் அல்லவே. தெளிவாக மனுஷர் கைவலையான மரமும் கல்லும் தானே, அவைகளை நெற்தொலியாக்கினார்கள். அசிரிய தேசத்துடைய சோத்திரம் அந்த தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள். சோத்திரம் அல்லது மற்ற தேசத்துடைய அசிரிய ராஜா பிடிச்ச மற்ற சோத்திர தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் எல்லாம் அவன் சோத்திரம் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி சோத்திரம் எசேக்கியா ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் அவர்களை நிர்த்துளி ஆக்கினார்கள். அதனால தான் அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது எங்கள் தேவனாய் கர்த்தாவே,
நீர் அப்படி அல்லவே, நீர் யார்? நீர் ஒருவரே கர்த்தர், தேவனாய கர்த்தர் என்று பூமி ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு. எப்படிப்பட்ட கருத்தான ஜெபம் பார்த்தீங்களா? ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, சாதாரண நெருக்கடி இல்லை, தேசமே அவன் கையில் போயிடும். யார் கையில்? அசிரிய ராஜா கையில் போயிடும். அந்த நிலைமை. ரொம்ப கேவலமாக பேசுகிறான். யாரை? சோத்திரம் இவன் மாதிரி. அதனால தான் தேவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. கர்த்தரை அவமதித்து பேசுகிறான். தேவனுடைய ஜனங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகிற இந்த எசேக்கியா ராஜாவையும் யூதா ராஜாவையும் அவமானமாக பேசுகிறான். எப்படிலாம் பேசுனான் தெரியுமா? நீங்கள் வேதத்தை வாசி பார்த்துக்கோங்க. இது ஏசாயா புஸ்தகத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வேதத்தில் ரெண்டு பகுதியில் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துலேயும் இருக்குது. ரெண்டு மூணு அதிகாரத்தில் கூட வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரத்தில் இந்த சம்பவம் வரும். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் நடந்த சம்பவம். சரி, 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என்று எங்களை பூமி ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்யுங்க ஆண்டவரே, ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அடுத்த வசனம். அப்பொழுது அமோசன் யார் வரா? அமோசன் குமாரனாகிய ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஆசீர் ராஜா சனக்கர் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். தொடர்ந்து நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு எல்லா பகுதியும் வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சோத்திரம் உண்டாகட்டும். அவர் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியத்தினா நம்ம பார்க்கலாமா? சோத்திரம். சோத்திரம் 27 வசனத்தில் சொல்கிறாரு. சோத்திரம் உன் இருப்பையும் பாருங்க, சனகரிப்ப நீ என்ன பண்ணுற? உன்னுடைய சோத்திரம் தளபதியை அனுப்பி எனக்கு விரோதமாக நீ பேச வைக்கிறியா? அது சொல்கிறாரு. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் பாருங்க சொல்கிறாரு. நீ எப்படிப்பட்டவன், என்னென்ன பண்ணுறல என்ன தெரியும்டா. ஏன்னா நான் தெய்வம் அல்லவா. நீ எனக்கு விரோதமாக உன் வரவை என்ன செய்கிற கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை என்ன செய்வேன்? உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சில 35லேருந்து 37 வரைக்கும் வாசிக்கலாம். சோத்திரம் 34 வசனம் கூட வாசிக்கலாம். என் நிமித்தமும் சொல்கிறார் பாருங்களா. என் தாசனாகிய கர்த்தர் சொல்கிற வார்த்தை என் நிமித்தமும். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் என்ன செய்வேன்? நான் இந்த நகரத்தை ரட்சிக்க முடியதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அடுத்து அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, தூதர்கள் அல்ல, கர்த்தருடைய தூதன், ஒரே ஒரு தூதன் தான் புறப்பட்டு என்ன பண்ணானா, அசரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். 1,85,000 பேர். 1,85,000னா 1,85,000 பேரை ஒரே தூதனை கர்த்தர் கொண்டு வந்து அழித்து போட முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஒரு தூதனுக்கே அவருடைய வல்லமை இருக்குன்னா அந்த தூதனை படைத்த ஆண்டவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், சோத்திரம். சரி, சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது என்ன நினைச்சு, இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு என்ன செஞ்சானா, பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேல இருந்து விட்டான். நினிவே அன்னைக்கு பிரபலமான பட்டணம். அசிரிய ராஜா தேசத்துடைய நினிவே பற்றிகளா, நினிவேக்கு தான் போய் என்ன செஞ்சார்? சுவிசேஷம் அறிவித்தாரா யோனா. அப்போ அன்னைக்கு அசிரிய ராஜாவின் தலைநகராக தேசத்தில் நினிவே தான் இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சா பாருங்க, அவன் குடும்பத்திலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? யாரை எழுப்பணுமோ எழுப்பிட்டார். அவன் பிள்ளைங்க 2 பேர் மொத்தம் 3 பேர் இருந்தான். அதில் 2 பேர் எழும்பி அப்பனுக்கு விரோதமாகவே அந்த சனகரிப்பு ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொன்றே போட்டானுங்க. இன்னொரு மகன் தான் ஆட்சி செஞ்சான்னு இருக்குது. சரி வாசிங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமிலக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு, என்ன கொடுமை பார்த்தீங்களா? வேறு ராஜா இல்லை, அவன் சொந்த பிள்ளைய வெட்டி போட்டு என்ன பண்ணானுங்களாம்? அரரா தேசத்துக்கு தப்பி ஓடி பண்ணார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பார்த்தீங்களா? சரி, வீட்டில் போய் மீதி பகுதி வாசி பார்த்துக்கொள்ளுங்க.
கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்களா, அப்போ கர்த்தரே தேவன் என்பதை ஸ்தோத்திரம் ராஜ்யங்கள்லாம், பூமியின் ராஜ்யங்கள்லாம் அறிந்து கொள்ளும். 19 ரொம்ப முக்கியமான வசனம் வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். என்னது? 2 ராஜாக்கள் 19 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுமாம். ஆமென், அல்லேலூயா. இப்போது யார் சொன்ன யார் ஜெபித்த ஜெபம் இது? எசேக்கியா ராஜா, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று எதெல்லாம் அறியணும்? பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியணும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், நாம் ஆராதிக்கிற அந்த தேவனாய கர்த்தரே தேவன் என்பது பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிந்து கொள்கிற நாள் வருகிறது. அல்லேலூயா. அது வந்தே தீரும் என்பது நிச்சயம். அடுத்த சோதனம், தேவனாய் கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் ஆக்கி ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினா. சோத்திரம். பார்த்தீங்களா, அந்த ஜபத்துக்கு உடனே பதில் ஆரம்பிக்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வாசித்த பார்த்தீங்களா, இது பூரா அதுதான். சரி, போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வசனம். யோவான் 30ஆம் அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 38வது வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் அறிந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும்னு சொல்கிறார் கர்த்தர். அன்னைக்கு இருந்த அந்த யூதர்களை பார்த்து சொன்னார், என்ன நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீங்களே? சோத்திரம், என்ன நீங்கள் சோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாம், 10ஆம் அதிகாரம் 37, 38 கூட வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவின் கிரிகளை நான் உங்களுக்கு முன்பாக நடப்பித்து கொண்டே இருக்கிறேன்னு. அப்படி நீங்கள் ஏன் அப்போ என்னை விசுவாசிக்க மாட்டேன்றீங்க? நான் மெசியாவாக நான் பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்தேனே, உங்களை ரட்சிக்க முடியாக, உலகம் இருக்கிற என்னை விசுவாசிக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியாக, ரட்சிக்க முடியாக நான் வந்திருந்தோம். ஏன் என்னை விசுவாசிக்க மாட்டேன்றீங்க, நம்ப மாட்டேன்றீங்க? சோத்திரம். இஸ்ரவேலர்கிட்ட இருந்த பெரிய குறை இதுதான். சோத்திரம். மோசைக்கிட்டே கர்த்தர் கர்த்தர் பேசியிருந்தார். மோசையே சொன்னார், என்ன சொன்னோமா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆமாம் உங்களுக்காக சோத்திரம் எழுப்புவார். அவருடைய சொல்ல கேளுங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, அவருடைய போதனைக்கு செவிசாயிங்க, இப்படிலாம் சொல்லியிருந்தார். கேட்கல. சோத்திரம். மோசேயின் சீசர்னு சொல்கிறது பெருமைப்படுவானுங்க அந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள். கர்த்தர் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறதுல பெருமைப்படுவானுங்க. சோத்திரம். இவர்கள் ஆபிரகாமுக்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். மோசேக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருந்தும் அவர்களை நம்பல பாருங்க. சோத்திரம். வாசிக்கலாம். என் பிதாவின் கிரிகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் பிதாவின் கிரிகளை நான் செய்யும் போது நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்குறார். விசுவாசிக்க நீங்கள் என்னை பிதாவின் கிரியை செய்யாதிருந்தால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதில்லை. பிதாவின் கிரியை நான் செய்கிறேனே, அப்புறம் ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறீங்க? விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, வாசிக்கலாம். அடுத்த வசனம். செய்வேன். 38ஆம் வசனம். செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பாருங்க, பிதா என்னிலும் நான் அவரில் இருக்கிற நீங்கள் அறிந்து என்ன செய்யுங்க, விசுவாசிக்க முடியும். அந்த கிரிகளை என்ன செய்யுங்க, விசுவாசிகள் சொல்கிறாரு. புரியுதா அந்த வசனம்? புரியுதா? ஆமாம், இப்படியெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்கிறதே. ஏன் விசுவாசிக்க மாட்டேன்றீங்க? நான் தானே மெசியா, நான் தானே கிறிஸ்து, நான் தானே உங்களுக்காக சோத்திரம் பரலோகத்தினால் அனுப்பப்பட்டு வந்த இரட்சகர், உலக இரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறேனே, ஏன் என்ன விசுவாசிக்க மாட்டேன்றீங்க அப்படி சொன்னார். அன்னைக்கு விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. யூதர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு 3000 5000 திரள் கூட்ட ஜனங்கள் முதல்ல சோத்திரம் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ரட்சிக்கப்பட்டவர்கள் மத யூதர்கள் தான். பிற்பாடு புறஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போய் புறஜாதி ஜனங்களும் சமரியா மற்ற தேசங்களில் இருக்கிற ஜனங்களும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாங்க. உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சோத்திரம் தேவனை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்து சுவிசேஷன் மூலமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூலிகை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சோத்திரம் அவருடைய சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டார்கள். அப்படி இணைக்கப்பட்டவர்களாகிய நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே சரி, அப்போ கர்த்தர் இயேசுடைய கிரியைகளை விசுவாசிக்கும் போது தான் என்னாச்சது, பிதா அன்பாக இருக்கிறது உலகம் அறியும் என்று சொல்லி சோத்திரம் ஆண்டவரை ஜெபிக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம்
ஒரு வசனத்தை வாசிங்க. என்ன தம்பி, அந்த அடுத்த பகுதியில் வரும். அதை இந்த நான் சொல்கிறேன். பாருங்கள், 23 வசனம் வாசிங்க. 17-23 ஒருமைப்பாட்டில் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறது தான், ஆண்டவராக இயேசு ஜெபிக்கிறது தான் யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும் பிதாவோடு ஜெபிக்கிற காரியங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிகள் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிவுலாம் இருக்கும்படிக்கும் பாருங்க, என்னை பிதாவே நீர் இந்த பூமிக்கு அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும், யாரு என்னை விசுவாசி ஏற்றுக்கொண்ட ஜனங்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் என்ன செய்யணும்? நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். என்ன செய்ய பார்த்தீங்களா? சோத்திரம். அறியணும், உலகம் அறியணும்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? உலகம் அறியணும். அப்போ பூமியின் ராஜ்யங்கள் அறியணும், உலகம் அறியணும். சோத்திரம். அப்போ பாருங்கள், இஸ்ரவேலர்கள் அறியணும், மற்ற சோத்திரம் அவன் கோரேஸ் ராஜா அறியணும். பார்த்தீங்களா? இந்த வார்த்தையில் அப்படியே தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்து வந்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 9:6 இதோட முடிக்கிறேன். வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்பது என்ன செய்யணுமோ நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். வாசிக்கணும். பார்த்தீங்களா? வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூமியில் என்னென்னா, பூமியில் இருக்கிற ஜனங்கள்னு அர்த்தம். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆமாம், தேவகுமாரனாகிய அல்லது மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்பதை நீங்கள் புதிய நித்தியத்தில் எப்படி இருந்தார்? அவர் சோதர தேவனாக இருந்தார். பூமிக்கு வரும்போது தேவனால் அனுப்பப்படும் போது தேவகுமாரனாக இருந்தார். மனுஷர்களாகி நம்மத்தில் அவர் சஞ்சரித்த போது அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அவர் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர் தேவகுமாரன் தான், மனுஷகுமாரன் தான், எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தேவன் தான். அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டும்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஏதாவது தெரியுதா? என்ன தெரியுது? இந்த திமிர்வாதக்காரனுக்கு அந்த திமிர்வாதம் வந்தது, அந்த வியாதி வந்ததுக்கு காரணம் என்ன? தைரியமாக சொல்லணும், பாவம். பாவத்தினால தான் அவனுக்கு திமிர்வாதம், பேரலைஸ் வந்துருச்சு. கைகால் அந்த என்ன சொல்லுவாங்க, சோத்திர கைகால் விழுந்து போனது, பேரலைஸ், படுத்த படுக்கை ஆகிட்டான். அவனை ஆண்டவர் இது பண்ணும்போது, அவனுக்கு சுகப்போடு குத்தும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லும்போது நம்ம வாசித்தோம். அடுத்து அங்கே இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள்லாம் குற்றம் கண்டுபிடிக்கணுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பானுங்கள்ல. என்ன செஞ்சாங்க? நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? சத்தியத்தை கேட்டு சோத்திரம் கீழ்ப்படுகிற கூட்டமா, குறை கண்டுபிடிக்கிறவர்களா அல்லது மார்க் போடுறவங்களா? நீங்கள் எந்த 3 கேட்டகரி இருக்கு? நீங்கள் எந்த கேட்டகரி? சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிற கேட்டகரியில் இருக்கீங்களா? அப்படி இருந்தால் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. குறை கண்டுபிடிக்கிற அப்படிலாம் இருக்க மாட்டீங்கல்ல. குறை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் சத்தியத்தை தானே பேசுகிறோம். என்ன ஒன்றும் பேச மாட்டேன்றீங்களே? இன்னொன்று என்ன, மார்க் போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்னது? இன்றைக்கி பிரசங்கம் பரவாயில்ல, என்ன போடலாம்? ஒரு 50 மார்க் போடலாம். சோத்திரம். போன வாரம் கொஞ்சம் அதை விட இதாக தான் இருந்துச்சு, ஒரு பாஸ் மார்க் போடலாம், 35 மார்க்கு. இப்படி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், நீங்களும் பாஸ் ஆக மாட்டீங்க. என்னது? ஆமாம், சொல்லிவிடுறேன். அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தால் ஆண்டவரே என்னோடு பேசும், வேத வசனங்களை கொண்டு என்னோடு பேசும், என்னோடு எடைப்படும், எனக்கு போதியும், எனக்கு கற்றுக் கொடுக்கும், நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசியாக இருந்த காலத்துலேருந்து எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததாக தான். ஆண்டவரே, நான் இடத்துல கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருங்க. யார் மூலமாக கற்றுக் கொடுங்க? ஆமாம், சோத்திரம். ஆமாம், சோத்திரம். ஊழியக்காரனை இப்போ கூட நான் இந்த வயதுலையும் கூட சோத்திரம், என்னை விட பாதி வயசில் இருக்கிற ஊழியக்காரர் பேசினாலும் நான் உட்காந்து கேட்கக்கூடிய அந்த மனநிலை எனக்கு உண்டு. அல்லேலூயா.
என் மகன் வயசு இப்படி சொல்கிறேன், என் மகன் வயசு உள்ள ஆளுக்கு கூட பேசினாலும் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். சோத்திரம் நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அவங்க மூலமே கர்த்தர் பேசுவார். ஆமாம், சோத்திரம். ஏன்னா நம் தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், இப்படி தான் இன்றைக்கும் கற்றுக்கொடுங்க ஆண்டவர். நான் ஜெபிக்கிறேன், இன்னும் நிறைய காரியங்களை உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளணும் மாட்டேன். யாரை கொண்டுனாலும் எனக்கு கற்றுக் கொடுங்க. சோத்திரம். அதனால் மூத்த ஊழியக்காரர்களுடைய செய்தியெல்லாம் நான் கேட்குறேன் இன்றைக்கும். ஏன்னா அவங்க மூலமாக அநேக நல்ல வார்த்தைகள் சத்தியங்கள் வருகிறதே. நான் இது ஆவிக்குரிய ஜீவத்துக்கு எனக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கும் கூட சில தாட்ஸுகள் கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்குறேன். அப்படி நீங்களும் கேளுங்க, நான் வேணான்னு சொல்லலை. நல்ல ஊழியக்காரருடைய சத்தியத்தை கேளுங்க. சும்மா கூத்தாடுறவன், கும்மாலம் ஆடி என்னது சாவு குத்துக்கு ஆடுறவன், சபையில் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கிறவன்ட்டு அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூடாது. சோத்திரம். சில அதுங்களை மாமா சோத்திரம் விசில் அடிக்கிற ஆளுக்க சோத்திரம் நோனோ. சோத்திரம் சினிமா பாட்டு பாடுற ஆளுங்க. ஆமாம், சோத்திரம் கூடவே கூடாது. சோத்திரம் எது முக்கியம்னா கர்த்தர். சோத்திரம் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதே. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து கொண்டு அவருக்கு எப்படி பிரியமாக வாழ்வது என்பது கற்றுக்கொள்வதே. ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கி தேவையில்லாத காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. சோத்திரம் இப்போ ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. சில யங்ஸ்டர்லாம் சோத்திரம் அந்த காலத்தில் அப்படியே துள்ளுறது எங்கே. ஆமாம், சோத்திரம். சில பேர் 30-35 வயசு ஆட்கள் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. வரட்டும், பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணணும், சில நல்ல மூத்த ஊழியர்கள் கொண்டு தகப்பன் ஊழியக்காரராக இருப்பார், அவர் சரியாக சொல்லி கொண்டு வந்திருப்பார்கள். சில புதுசாக வந்திருக்கும் ஊழியத்துக்கு. தகப்பன் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டார், ஆனால் அவங்க வந்திருப்பாங்க. சரி, வந்து தேவனை அழைச்சி ஊழியம் செய்யணும். சத்தியத்தை பேசியா, கர்த்தருடைய வசனத்தை பேசு. இங்கே வந்துக்கிட்டு என்னென்ன டயத்தை வேஸ்ட் பண்ணுற. விசில் அடிக்க கற்றுக் கொடுக்குறது, சோத்திர சினிமா பாட்டு பாடு கற்றுக் கொடுக்குறது. சென்னையில் இது நடக்குதா இல்லையா? சோத்திர கள்ள உபதேசங்களை பேச வைக்கிறது. இதுக்காக ஆண்டவருடைய மேடையை தேவனுடைய சமூகத்தை பயன்படுத்துறது. சோத்திரம் கூடவே கூடாது, ஆபத்து. ஹல்லேலூயா. அதுதான் சரியான சத்தியங்களை போதிச்சு உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். எவ்வளோ அருமையான பரிசுத்தவான்களுடைய நல்ல பாடல்கள் இருக்கும்போது, துதி பாடல், சோத்திர பாடல், ஜெப பாடல், நன்றி பாடல், ஆராதனை பாடல்கள்லாம் இருக்கும்போது, ஃபாதர் அப்பா போன்ற நல்ல பரிசுத்தவான்களுடைய பாடல்கள்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்து ஆராதிக்க வைக்க கர்த்தர் கொடுத்துருக்கும்போது 500 பாடலுக்கு மேலே ஃபாதர் பாடிட்டாரே. ஒவ்வொரு பாடலும் அருமையான வசனங்கள், சத்தியம் நிறைந்த பாடல்களாச்சே. அதை பாடுவோம். நம்மகிட்ட ஒவ்வொருட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபாதருடைய பாட்டு புத்தகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தினமும் ஜபம் 1 மணி நேரம். விசுவாசிகள் எவ்வளோ நேரம் ஜபிக்கணும்? குறைஞ்சது வாய் திறந்து சொல்லுங்கள். 1 மணி நேரம். நாங்கள் எவ்வளோ நேரம் ஜபிக்கணும் சொல்லுங்கள்? பரவாயில்ல, 3 மணி நேரம். ஆமாம், நாங்கள் ஜபிக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் ஜபிக்கிறீங்களா 1 மணி நேரம்? ஜபிக்கலைன்னா கோபப்படாதீங்க சொல்கிறேன். நீங்கள் கர்த்தர் வருகையில் போக முடியாது. ஜெபிக்காதவங்க போக முடியாதுங்க. அந்திகிறிஸ்து காலத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. ஜெபிக்காதவங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா சபை எப்படிப்பட்டதுன்னா கிறிஸ்துவர்கள் தேறினவர்களாக உருவாகி கொண்டு இருக்கிற சபை. அல்லேலூயா. மனவாட்டி சபையாக மாறணும். அதுக்கு தான் சபையாக வச்சுருக்கிறாரு. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் நான் தொடர்ந்து சொல்கிறேன். சோத்திரம் நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இதை நீங்கள் கீழ்ப்படியில்லைன்னா 1 மணி நேரம் ஜபத்தை உங்களால் கைக்கொள்ள முடியல. கைக்கொள்ள முடியுமா முடியாதா? இன்றைக்கி சொல்லிவிடுறேங்க. நான் கைக்கொள்ளுவேன், இல்லாட்டி கைக்கொள்ள என்னால் முடியலைங்கய்யா. அப்படியே ஏதாவது சொல்கிறீங்களா? கை கொள்ள முடியுமா? 1 மணி நேரம் ஜபிக்க முடியாதா? ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கா? 1 மணி நேரம் அல்லது காலையில் 1/2 மணி நேரம் கொடுங்க. நான் தம்பி என்ன ஆஃப் பண்ணிட்டியாப்பா? காலையில் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, நைட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நானும் சபைக்கு தான் வாரம் போய் பார்க்குறேன். நீங்கள் ஜெபிக்காமல் ஒன்றும் ஜெயம் உண்டாகாது. ஜெபிக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் எதாவது செய்வார். அல்லேலூயா. ஆமாம், இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். நீ கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்கிறார் ஆண்டவர். என் ஜனங்களை தனிச்சபை எத்தனை பேருக்கு ஒரு பெரிய சபையில் சோத்திரம். சரி, பேரை சொன்னால் தப்பு இல்லை. ஐயாவுடைய இது வந்திருக்கு. சோத்திரம் நான் கூட அனுப்புனேன் நினைக்கிறேன், ஃபார்வேர்டு பண்ண நினைக்கிறேன். தாமஸ்ராஜ் ஐயா அவர் கேட்குறாரு, கண்கள் மூடிக்கொள்ளுங்க. தனிச்சபை எத்தனை பேர் ஜபிக்கிறேன்னு சொன்னால் கை தூக்குனது அத்தனை ஜனங்கள்லையும் 5% தான். எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா?
அப்பேற்பட்ட நல்ல சத்தியத்தை பேசி நல்லா இது பண்ணுறாங்க. 5% தான் கை வைத்துறாங்க. அப்போ 95% பேர் நீங்கள் ஜெபிக்கலை. தண்ணி ஜெபம் இல்லைல்ல, ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா, ஜெபிக்க விருப்பம் இல்லையான்னு கேட்டு ரொம்ப தூக்கப்பட்டார் அவர். சோத்திரம். அவருடைய அந்த மெசேஜ் கூட நான் கூட ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோத்திரம். அவருங்க இன்னைக்கு சபையுடைய நிலைமை அப்படி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜெபிச்சா போதும், சபையில் வந்து குழு சேர்ந்து ஜெபிச்சா போதுன்னு திருப்திப்பட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து தினமும் ஜெபிங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் ஜெப ஜீவியத்தை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திர பாடல் புத்தகம் பைபிளை வச்சுட்டு முழங்கால் போட்டுருங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க, முழங்கால் போட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். நாங்கள் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஜெபிக்கணும். சோத்திரம். ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. டிவி அது இதுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க, வேஸ்ட்டு. சோத்திரம். அது உங்களுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ வைக்காது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க. பிரியமானவங்களை நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லிடுறேன். கர்த்தர் உனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் வரைக்கும் சீக்கிரமாக இருக்கிறதுன்னு நல்லா தெரியுது. பாருங்கள், 16 அருமையான பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? டிஎம்எஸ் ஐயா பாருங்கள், நல்ல ஒரு ஊழியக்காரர். சோத்திரம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், கர்த்தருக்குள் மரிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சில பரிசுத்தவான்கள் நம்ம விட்டு கடந்து போயிட்டாங்க. சென்னை பட்டணத்தில் ஆவிக்குரிய தகப்பனை போல இருந்தவர்கள், இன்னும் பல இடங்களில் தேவனுக்கு உண்மையாக இருந்து ஊழியம் செய்த ஊழியர்கள், சில நல்ல விசுவாசிகள்லாம் போயிட்டுருக்குறாங்க. கர்த்தர் சோத்திரம். அவர்கள் வயது அது அவர்களுடைய காலங்கள் முடிஞ்சு போகிறாங்க. எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள் நம்ம மதிக்கிறவர்களாக இருக்கிறோமோ அல்லது கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, இதை நல்லா கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ சொல்கிறாங்க, பூமியில் பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம தேவனிடத்தில் நாம் அறிக்கையிட்டு நம்ம சோத்திர காரியங்களை நமக்கு மன்னிச்சிட்டாரு. ஆனால் சோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் என்பது துணிகரமான காரியம். அது ஒரு நாளும் கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஜெயங்கொள்கிறவர்களாக மாற முடியாது. யாரும் சொல்லுகிறது, ஜெயங்கொள்கிறவன் எவர்களோ அவர்கள் தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஜெபங்கொள்ளுகிறவர்களாய் என்னது, ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாறணும். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் யார்? ஜெபிக்கிறவர்களாம் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேறு ஜெயம் வராதுங்க. ஜெபந்தான் நமக்கு. அதான் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஜெபமே ஜெயம். நல்லது, தாரக மந்திரமாக இருக்கணும். ஜெபமே ஜெயம். சோத்திரம். ஜெபம் இல்லாமல் ஜெயம் இருக்காது. ஜெபம் உங்கள் குடும்பத்துக்கு வராது, உங்கள் பிள்ளைகளுக்கு வராது, உங்கள் சந்ததிகளுக்கு வராதுங்க. அதான் டிஜிஎஸ் ஐயா சொல்கிறது பொறுத்து தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும், மந்திரத்தாளன் மாங்காய் காய்க்காது. சோதம் தயவு செய்து ஜெபிப்போம். அல்லேலூயா. சரி, சொன்ன சத்தியம் புரியுதா? ரொம்ப கண்டிப்பாக பேசிட்டேனோ? இல்லை, சரியாக தானே பேசியிருக்கிறேன். சரி, அப்படி மனநிலையில் எடுத்துக்கொள்ளுங்க. இதாக பேசுகிறாருன்னா எனக்காக பேசுகிறேன், உங்களுக்காகத்தான் பேச சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். எந்திரிப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? அக்கில் படிங்க. இன்னைக்கு இருந்தால் என்ன பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதம் வாசிக்க ஆரம்பிங்க. சோத்திரம். இந்த வருஷத்தில் நீங்கள் மாறி ஆகணும். சோத்திரம். எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறவர்களாக மாறணும், வேத வாசிக்கிறவர்களாக மாறணும், கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களாக மாறணும். கொஞ்சம் வாய் திறந்து நல்லா துதிக்கிறவர்களாக துதிங்க. சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்துக்கு முடி நான் நடக்கேன், ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினார், கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொள்வேன், அப்பொழுது நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பார்வன் சொன்னார், எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை பார்வனே நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னார். அல்லேலூயா. பாலாதாரா. வாய் திறந்து நல்ல ஜெபிங்க. அல்லேலூயா. யாத்திரை 9:29 இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்ற போது கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு, கர்த்தரே தேவன் என்பதை சோத்திரம் பார்வோன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. பூமி கர்த்தருடையது என்று பார்வோன் அறிய முடிந்தது. அல்லேலூயா. யாத்திரை 16:12 இஸ்ரவேல் இறைச்சியை புசித்து அப்பத்தால் திருப்தியாக்கின போது தேவனாய கர்த்தரை போல ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. யோசுவா 3:10 கர்த்தர் 7 ஜாதிகளை துரத்தி விடும்போது ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சர்வ பூமியின்
ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்று கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சோத்திரம். நீங்கள் குடும்பமா 2-3 பேர் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்து ஜபிக்கும் போது உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். விசேஷமாக தேவனுடைய சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஓ ரபா தலா தரா ஷபலா தரா தரா ஓரி மன்னல் ஹதுரி பியான் தரபல பரபா. கொஞ்ச நேரம் வாயை திறந்து நீங்க வாயை திறந்து சோதரித்து ஆவியில நிறைந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பேசின சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கக்கூடிய வைராக்கியம், பாடல் பாடி கர்த்தரை துதிக்கிற வைராக்கியம், அல்லேலூயா, ஜெபிக்கக்கூடிய வைராக்கியம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசு நாமத்தால எங்க சபையாருக்கு உண்டாகட்டும் ஐயா. எல்லாரும் 100க்கு 100 ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஐயா. ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ராபா தானா பாஷா பாபா ஓதி மனஹதரபா துனஹதரபலரதரா உரிபிரிபிரி அந்தரபலரதரபலரதி அக்கரபலரதரா. அல்லேலூயா. எலியா கர்த்தரிடத்தில் அக்கினியை இறக்கிய போது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். கோரேஸ் ராஜா தன்னை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்து கர்த்தர் ராஜாவுக்கு பெரிய அதிசயங்களை கிரியைகளை நடப்பித்த போது கர்த்தரே தேவன் என்பதை கோரேஸ் ராஜா, அந்த அந்நிய ராஜா அறிந்து கொண்டான். அல்லேலூயா. சகரியா 4:9 செருபாபேலின் கைகளை ஆலயத்தை சோத்திரம் அஸ்திபாரங்கள் போட்டது ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது கர்த்தர் சோத்திர செருபாபேலை அனுப்பினதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மட்டுமல்ல எசேக்கியா ராஜாவின் ஜெபம், நீர் ஒருவரே தேவனாய கர்த்தர் என்பதை பூமியின் ராஜ்யங்கள் அறியோம் என்று சொல்லப்படும் பூமியின் ராஜ்யங்கள் அறிந்து கொள்ள வைத்தார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 10:38 ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிரியைகளை விசுவாசிக்கும் போது பிதா அன்பா இருக்கிறதை உலகம் அறிய முடியும் சொன்னார். அல்லேலூயா. ஒருமன பாட்டில் தேர நூலாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், சீசர்கள் அறிந்து கொள்ளணும், சபையார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிதாவிடத்தில் ஆண்டவர் ஜெபித்தாரே. அல்ல ஆண்டவர் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பூமியில் உள்ள சனங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே என் பாவங்களை மீண்டும் மன்னித்தீர் என்று சொல்லி நான் அறிந்து உங்களுடைய சமூகத்தில் இறக்கத்துக்காக கெஞ்சுகிறேன். நான் இனிமே ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை ஜெபிக்காத சோத்திரம் ஜெபிக்காது இருப்பது பாவம் என்று வேதம் சொல்கிறது. சாமுவேல் சொன்னார், உங்களுக்காக நான் ஜெபிக்காது இருப்பேன், நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் சொன்னார். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், தேசத்திற்காக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக சோத்திரம் ஜெபிக்காமல் இருந்த போதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர் என்று, நான் பாவம் செய்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக ஜெபித்து ஆவோம், ஜெபித்து ஜெயம் எடுப்போம். நாம் ஜெபிக்கிறவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், ஜெபிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி விரும்புகிறார். எப்பொழுது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது, ஆண்டவரே என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றுன்னு சொல்லுங்க, என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க, என்னை ஜிபா வீராங்கனையாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ரகா பாபா லகா தலபா ஓ ரிமி கந்தலபோ ஷபல துரிபி அந்தரபலரதரா ஓ ரிபிரிபிலி யாதரபலரபா கொரபல துரபலரதரா. அல்லேலூயா. ஜபாவியை ஊற்றுங்கப்பா சபையார் மேல, உடைய பிள்ளைகள் மேல ஜபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தினாவியை ஊற்றுங்கப்பா, மன்றாட்டில் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. ஷபல பதரபா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும்படியாக அல்லேல் பாடல் பாடி துதித்து ஆராதித்து வேத வாசித்து ஜெபிக்கக்கூடிய நல்ல வாஞ்சை தாகத்தை உண்டு பண்ணுங்க. ஓ க்ளோரி. பரிசுத்த ஆவியானவரே, ஓ சோத்திரம் நீர் நடத்துங்க, ஆட்கொண்டு நடத்துங்க, அனல் மூட்டி நடத்துங்க ஐயா. அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவர்களாம் அபிஷேகப்படட்டும், ஆட்கொண்டு நடத்த சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஜெபங்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் சந்ததியாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழியை நடத்துங்க யா. சோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளும் பெரிய ஆசனங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பமும் நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளாக உமக்கு முன்பாக வாழ உதவி செய்த நடத்தும். ஜெபங்களும் பதில் தான். இயேசுவின் ரத்தம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே,